ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் அனிமேவோட எபிசோட் 4 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வயசானவரும் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இரவா இருக்கிற ஆலிஸ், உன்னால ஒரு வேலையை உருப்படியாக செய்ய முடியாதுல, உன்னால போன ஒட்டுமொத்த பாடையும் மொத்தமாக அழிஞ்சிச்சு. இப்போ அது பார்த்தாதுன்னு அந்த மித்ரல் ஆர்மரையும் நீ தொலைச்சிட்டு வந்திருக்க. அட, இதுக்கு காரணம் அந்த டீமன் கிங் தான். அவன் தான் தூக்கிட்ட அந்த ஆர்மரை. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ சொன்னா நாங்கெல்லாம் ஏத்துக்க மாட்டோம். அதுக்கு பதிலா நீ 50 மில்லியனை பே பண்ற மாதிரி இருக்கும், காம்பன்சேட் பண்ற விதமா. என்னது 50 மில்லியனா? நான் என்ன பண்ண முடியும்? ஆலிஸால எதுவுமே பண்ண முடியல. ஆல்ரெடியே எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆலிஸால ஒரு ஹீரோவா இருக்க முடியாது. ஹீரோவோட பதவியும் அவங்க நீக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கடந்து போகுது. அந்த இடத்துல ஏதோ ஒரு பைரட்ஸ் கும்பலை எடுத்து அவ போரான்னு இருக்கா. அவங்களும் ஏதோ ஒரு பொண்ணெல்லாம் வேற கட்டி போட்டு வச்சிருப்பாங்களா, அவளையும் காப்பாத்துறான். அவளைப்படாதீங்க, நான் வந்து இருக்கிறேன். இந்த இடத்துல பயங்கரமா தாக்க போறான். ஆனா அதுக்குள்ள இன்னொருத்தன் தாக்கிறான். இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல அவளோட அட்டாக் அது உங்க மேல பட்டிருக்கும். இருக்கிற வரைக்கும் உங்களால இந்த பொண்ணு மேல கைய கூட வைக்க முடியாது. பாரா, இந்த சின்ன பொண்ணுக்கு அவ்வளோ இதா. நாங்க ஹோலி டீல இருக்க ஒரு சி ஆளுங்க, எங்களை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்கிறேன். அங்க தாக்குறதுக்கு வருவாங்களா தீட்டு நம்ம ஹீரோ மேலேயே குதிக்கிறான். ஆமா, யாராச்சும் ஹோலி டீர்னு சொன்னாங்களா என்ன? பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வரா. அங்க ஹீரோவை சொல்றான், யாரோ ஒருத்தங்க ஹோலி டியர்னு சொன்ன மாதிரில இருந்தது, ஆனா இங்க அந்த மாதிரி யாருமே சொன்ன மாதிரி தெரியலையே. அட, நீங்க அவங்க மேல்தான்ப்பா நிக்கிறீங்களே. அவங்களும் நிக்க அவங்க கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான், இந்த புரோட்டனிஸ்டா நான் வந்தக்கப்புறம் உங்களோட ஆக்ஷன் அது முடிஞ்சு போயிருக்கணும். நீங்க இன்னமும் என்ன பண்ணிருக்கீங்க? ஆனா அவங்க அதை கண்டுக்காம தாக்க வருவாங்களா? ஹீரோ அவனோட ஸ்வாட வச்சு அப்படியே அவங்க 2 பேரோட கதையை முடிச்சு விட்டுறான். இந்த அட்டாக்கோட இம்பாக்ட் எல்லா ஷிப்பு மேலேயே போயிருக்கும். நேவியும் ரெஸ்கியூ பண்ணலான்னு வந்திருக்கும். உங்களோட ஷிப்பும் அப்படியே 2வது. இன்னமும் நம்ம ஆலிஸ் ஹீரோவோட முகத்தை பார்க்கலையா, அதனால அவ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. நான் ஸ்ட்ராங் அட்டாக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக்கு நான் பார்த்ததே இல்ல. அவரு உண்மையிலே மாசுதான். நேவி ஷிப் ஆளுங்களும் பயங்கரமா கத்துறாங்க. ஏன்னா மேயரோட பொண்ணை காப்பாத்த வந்தா இவங்கள மத்தவங்க யாராச்சும் காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஆலிஸும் வந்து பேரை கேட்கலான்னு வரா. அட இருங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களோட பேரு. ஆனா அதை கண்டுக்காம ஹீரோ அப்படியே ஓடி போயிடறான். அங்க ஒரு இன்டர்வியூவும் நடக்குது. அந்த ஷிப் எல்லாம் வெட்டி போட்டால, அதுக்காகவே நம்ம லீய ஒரு கிரிமினல் மாதிரி அவங்க டிஸ்கிரைப் பண்ண. ஆனா ஆலிஸ் ஒத்துக்கவே இல்லை. என்ன பேசுன்னு இருக்கீங்க? அவர் ஒன்றும் கிரிமினல் இல்லப்பா, அவர் ஒரு ஹீரோ. அவர் ஒண்டி இல்லைன்னா அங்க என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆர்வமா நிறையவே அவ சொல்றா. இது எல்லாமே நியூஸ்ல லேட்டா வந்துன்னு இருக்கு. அட, இதெல்லாம் எப்போன்னு அந்த விஷயம் இப்போ அவங்க வர வச்சுன்னு இருக்காங்க. நான் ஏதோ ஒண்ணு, இப்போ என்கிட்ட 10,000 கோல்டு இருக்கு. இன்னமும் 49.99 கோல்டை கொடுத்தாலே போதும், என்னோட கடன் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்புறம் தான் அவ அமௌண்ட்டை நல்லா யோசிச்சு பாக்குறா. இன்னமும் நிறையவே வேணும் அமௌண்ட், அப்பதான் அதை முடிக்கவே முடியும். அதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டீமன் கிங் தானே. அவனை நான் கர்ஸ் பண்ணாம விட மாட்டேன். அவன் திரும்பவும் கையில கிடைக்கட்டும், அவ்வளவுதான் அவனை. நான் அவனால் தான் என்னோட வேலையும் போச்சு. நான் இந்த மாதிரி ஒரு நடு தெருவுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு என்னோட நிலைமை. அப்புறம் வாண்டடா இன்னொருத்தரோட போஸ்டரை பாக்குறா. அதை பார்க்கும் போது என்னன்னு தெரியல, அந்த ஆளோட போட்டோ டீமன் கிங்கோட போட்டோ மாதிரியே லைட்டா தெரியும். அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவனா இருக்கலாம் வாய்ப்பு இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு 5,000 கோல்டு கிடைக்குதா இவனை பிடிச்சா. அதனால போலான்னு அவ பாக்குறா. அங்க ஒரு போஸ்டரும் இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஒரு போட்ல வெட்டிருப்பான்ல, அததான் போட்டோ எடுத்து வச்சிருக்கா. அங்க அப்படி வலியுறா அந்த போட்டோக்கு. என்ன பிளஸ் பண்ணணும், நான் கண்டிப்பா இந்த வாட்டியும் வெற்றியை அடையணும். அதே மாதிரி அந்த டீமன் கிங் என்னோட நிலைமைய மோசமாக்கனால அவனை நான் ஒன்னும் விட போகுது இல்ல. நான் இவளுக்கு பாவம் தெரியல, இதுவே நம்ம டீமன் கிங் தானே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆளோட நிலைமையும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. நான் மித்ரல் ஆர்மரை வித்து நல்லா பணக்காரனா ரொம்ப வருஷத்துக்கு வாழலான்னு யோசிச்சிருப்பான். ஆனா ஒரு ஊதாரியா அங்கேயும் இங்கேயும் செலவு பண்ணியே எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். இப்போ சவுத்துல இவன் ஒரு வாண்டடான கிரிமினலா வேற இருக்கான். டீமன் கிங் கேஸ்ல விட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. என்னோட போஸ்டருக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை குத்து வச்சிருக்காங்க பைத்தியக்காரங்க. இதுக்கப்புறம் ஆளு போகும்போது முன்னாடியே ஒரு 2 பேர் வராங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை கொள்ளடிக்கலன்னு பார்க்க நம்ம ஹீரோ அவங்களோட டைலாக்க சொல்றான். மரியாதையா அவங்க கிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாத்தையுமே கொடுங்க. ஐயோ, அது எங்களோட டைலாக்கியா? அடே, உனக்கு என்ன தெரியலையா? எங்க கிட்ட தான் கத்தி இருக்கு, நாங்க தான் அதை சொல்லணும். ஆனா நம்ம ஹீரோவே அங்க சொல்றான், உங்களுக்கு கண்ணுக்குன்னு தெரியுதா இல்லையா, நானே என் கிட்ட எதுவுமே இல்லைன்னு அழிஞ்சுன்னு இருக்கேன். அப்படி என் கிட்ட இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு கிடைச்சா அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆமா ஆமா, இவன் சொல்றதும் ஒரு வகையில் அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது. ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த டீமன் ஸ்வார்டு அதை அவங்க கேட்கறாங்க. ஆனா இது உங்களுக்கு வேணுமா? ஆனா இதனால நீங்க இந்த உலகத்திலேயே இல்லாம போக போறீங்க. கேட்டவுடனே அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜோக் எல்லாம் நாங்க கேட்டதே இல்லையா இது வரைக்கும். ஏன்னா நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை, உனக்கு தெரியுமா? கிட்ட இருக்கிற இந்த டேகரை வச்சு என்ன பண்ண
முடியும் உனக்கு தெரியுமா, இதை பாரு. அப்படியே ஆப்பிள துண்டு துண்டா ஆக்கி அப்படியே அங்க தரான். நம்ம ஹீரோவும் சொல்றான், ஹேய் நீங்க வா சைடா நில்லு, இது கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல அவனோட ஸ்வாட் எடுக்க அங்கேயே அவனோட கதையும் முடியுது. உன் பின்னாடி இருக்க அந்த வில்லேஜ் ஒன்னொன்னு அழிக்க விரும்பல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அங்க இன்னொருத்தனுக்கா இதை பார்த்தோன்னே அல்ல அப்படியே அவன் ஓடி போயிடறான். அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு புரியுது, மாஸ்டர்ஸ் தான் இவங்க. யூஸ்லெஸ் ஆன இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக் இதெல்லாம் என் மேல ஒர்க் ஆகும்னு யோசிச்சு வந்தீங்களா? வாய்ப்பே இல்ல, இந்த மாதிரி ஒரு கேவலமான மேஜிக் எல்லாம் ஒர்க்கே ஆகுது என் மேல. அங்க அந்த மாஸ்டர் ஓடி போயிருக்கும்ல, அது ஒரு காப்ளின் கிங் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணு, பாஸ் பாஸ் நம்மளோட கிங் ஒரு ஹியூமன் அவனை கொன்னுட்டான். இதை கேட்டோடனே அந்த பாஸ் கிங் உண்மையிலேயேவான்னு கேட்க, ஆமா உண்மையிலேயே அவன் கொன்னுட்டான். அப்படியா, இந்த மனுஷங்களுக்கு அவ்வளவு தைரியமா? ஏதோ ஒண்ணு, இப்போ நம்மளுக்கான டைம்னு நினைக்கிறேன். தேவையில்லாம இந்த மனுஷ பயலுங்க நம்மளோட ரூலியை உடைச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட நம்ம போட்டோம் நம்மள சீண்டாம இருக்கணும்னு. ஆனா பரவாயில்ல, இது நமக்கான டைம். பின்னாடியே ஒரு பொண்ணு காப்ளினும் சொல்லுது, பரவாயில்ல உங்களோட பிளான் பல வருஷமா இருந்தோம், இப்பயாச்சும் ஒர்க் ஆச்சு. ஒரு முட்டா பையன் தன்னால வந்து மாட்டிருக்கான். பசங்களா எல்லாருமே தயாராகுங்க, மாதிரி போறோம், மனுஷ பாயலுங்களை தூக்குறோம், அங்க இருக்கிற நிறைய ஆளுங்களை ஸ்லேவ் ஆக்குங்க, காசு பணம் பொண்ணு எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. அதே மாதிரி நம்ம ஆளை கொண்டு அந்த முட்டாளுக்கு தான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இதனால என்ன பிரச்சனை ஆக போதும், நம்ம ஹீரோ தேடி இவங்க வேற வராங்க. இங்கே இந்த எபிசோடையும் அவங்க முடிக்கிறாங்க. இந்த அனிமையோட டியூரேஷன் ரொம்ப கம்மி, அதனால தான் எபிசோடோட லென்த்தும் ரொம்ப கம்மியா இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.